சுரக்காய் அடை, அடைன்னு சொல்லலாம், தோசைன்னு சொல்லலாம். அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக சுரக்காய் தோலை சீவிட்டு நறுக்கி போட்டுட்டு பச்சை மிளகாய், ஜீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு நறுக்கி கிடக்கு, சின்ன சின்ன துண்டாக நறுக்கியிருக்கு பூண்டு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு நல்ல ஒரு இது அரைச்சிடுறது, நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறது. நைஸாக அரைச்சாச்சு. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், ஏன்னா இது நீர் காய் தானே, தண்ணி காய் தானே. நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சா தான் கரெக்டாக வரும். ரவை வந்து 1 டம்ளர், இப்போ 2 பேருக்குன்னா இந்த 1 டம்ளர் ரவை போட்டால் 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல. அரிசி மாவு ஒரு அரை டம்ளரோடு இல்லை, அதுக்கு குறைச்சே போடலாம், ரொம்ப வேண்டாம் அரிசி மாவு. தேவையான அளவு உப்பு, எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல. சில பேருக்கு உப்பு நிறைய செல்லும். ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் இல்லாட்டி 20 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். அந்த இதில் வந்து இந்த ரவை வந்து ஊறிடணும் நல்லா. அதுக்குள்ளே இதில் என்னென்ன வெங்காயம், கேரட்டு என்னென்ன மிக்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு வருவோம். காயெல்லாம் நறுக்கிட்டு வந்தாச்சு. பீன்ஸு, முட்டைக்கோசு, கேரட்டு, பட்டாணி, காலிஃப்ளவர், வெங்காயம் எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா ஊறிடுச்சு. எவ்வளோ காய் வேணுமோ நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்க வேண்டியதான். காய் நிறைய சாப்பிடணும் அப்படின்றது ஏதாச்சும் ஒரு வழியில் வெங்காயம், மிளகாயெல்லாம் அந்த இதில் சுரக்காயிலே போட்டு அரைச்சாச்சு, உப்பு போட்டாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிடணும். இந்த கையை வச்சு இது பண்ணால் சீக்கிரம் தண்ணி விட்டு போயிடும். உடனே தட்டுறாந்தா கையை வச்சு இது பண்ணால், இல்லாட்டி ஸ்பூனால் கிளறி வச்சுருக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக தட்டுவோம்.